அண்ணா வந்து 68 படம் நடிச்சிருக்காருன்னா 68 படத்துக்கும் ஒரு 1000 புத்தகங்களுக்கு சமம் அது. சரி, ஒரு 1000 புத்தகங்களுக்கு சமம் அது. ரொம்ப அனுபவிச்சு நடிச்ச படம் இது. படம்னு சொல்ல போனா ரசிகன்ல அதுல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு. அதாவது பொண்ணு நினைச்சு மாமியாருக்கு வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். தியேட்டர்லயும் நல்ல ரசிச்சாங்க. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. தொகை வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் 25,000, நடிகை பிரகதி 1000, நடிகை கௌதமி 1000, தொல் திருமாவர்கள் 50,000, விஜேஸ் 500, ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், குட்டி பத்மினி 5000, உக்கடம் கோபால் சத்யராஜ் மேக்கப் 1000, நடிகர் மோகன்தாஸ் 100, நடிகர் RV பரதன் 1 லட்சம், தயாரிப்பாளர் KR 5000, சிவராமனின் மகன் பாலமுருகன் 101, திரு சிம்பு அவர்கள் 2 லட்சம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எந்திரிக்க முடியுமா பாடி தக்காவே நீங்க கொழுப்படுத்து போய் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் தோரணம் கட்டி ஆளு வேற கட் அவுட் வச்சு கற்பூரம் கட்டி தேங்காய் உடைச்சிட்டு இப்ப அவர் புத்தஞ்சம் எப்படி பொம்பளைங்க முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? புருஷன் முக்கியம் இல்ல, புள்ள குட்டி முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு வீட்டுல எது இருக்கோ இல்லையோ ஏன்னா ஒரு சினிமா பார்த்தா போதும்னு நினைக்கிறீங்களே, அப்புறம் வீடு எப்படிமா உருப்பிடும்? அதுக்காக சினிமாவே பார்க்க கூடாதுங்கிறீங்களா? சினிமாவை பாருங்கம்மா, சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைச்சு பைத்தியமா அலையாதீங்க. உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா, நாட்டை பிடிக்கலாமா, மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும். நீங்க வந்து முன்னாள் தவிர்க்க நிர்வாகின்னு அறிமுகப்படுத்துனீங்க. அதுவுமே கூட ஒரு விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க வந்து February 2, 2024 தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சி உதயமாகுதுன்னு சொல்லும் பொழுது முதலில் வந்த பெயர் வந்து கட்சியோட தலைவராக விஜய் இருப்பார். அடுத்ததாக சொல்லப்பட்ட பெயர்கள் 4 செய்தி தொடர்பாளர்கள், அதுல வந்து நானும் ஒருத்தன். ஸோ அன்னையிலிருந்து அந்த கட்சியில நான் தொடர்ச்சியாக பயணித்து வந்தவன். இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரியான ஒரு கொடுந்துயரம் நடக்கும் என்று நான் அடிக்கடி சொல்லி வந்த காரணத்தினால் தான் நான் வெளியேற்றப்பட்டேன். இதை நான் உதாரணத்தோட சொல்றேன். விக்கிரவாண்டி மாநாடு எல்லாருக்குமே தெரியும். அக்டோபர்ல விக்கிரவாண்டி மாநாடு நடந்தது. நிறைய பேர் இப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இப்ப இறந்து போனது பேசுறாங்க இல்லையா? விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக மயக்கம் போட்டு விழுந்தவர்களோட நம்பர் வந்து 444. 444 பேர் அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தாங்க விக்கிரவாண்டி மாநாட்டில். இந்த உண்மை என்று சொன்னவர் வந்து அந்த கட்சியோட பொதுச் செயலர் புஷி ஆனந்த். ஒரு ரூம்ல நான் பனையூருக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் வாழ்க்கையிலே போயிருக்கேன். அன்னைக்கு உட்கார்ந்து அவர் சொல்லும் பொழுது நீங்க வந்து ஏன் அதை சொன்னாருன்னா நான் ஒரு விமர்சிச்சு பேசினேன். சரி, நான் வந்து கடுமையா விமர்சிச்சு நான் வந்து நான் அந்த கட்சியில இருந்தால் கூட ஏன்னா எனக்கு வந்து நான் முதல்ல மனுஷன், எனக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்கு. என்னை சுத்தி நான் அந்த மாநாட்டுக்கு போகும்பொழுது நான் நடுவில் விஐபி சாலை உட்காந்துருக்கேன். என்னை சுத்தி இருக்கிற குரல்லாம் அண்ணா அண்ணா தண்ணி கொடுனா தண்ணி கொடுனா தண்ணி கொடுனா தண்ணி கொடுனா கதறிட்டு இருக்கான். சாயந்தரம் நடக்க வேண்டிய மாநாடு காலம் 6 மணிக்கு பந்தல திறந்து விட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம, டாய்லெட் இல்லாம அவன் போய் டாய்லெட் தண்ணீரை குடிச்சு எவ்வளவு கேவலமாக ஒரு மாநாடு நடத்த முடியும் அவ்வளவு கேவலமா நடத்தினாங்க. டாய்லெட்ல இருக்கக்கூடிய தண்ணியை அதான் குடிச்சாங்க. டாய்லெட்டுக்கு கொடுக்க தண்ணீர் எடுத்து முதல் மாநாட்டில் எல்லா ஊடகங்களும் செய்திகளாச்சு, அது எடுத்து குடிச்சாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. கதறானா தண்ணி கொடு வேலைகளையும் செய்கின்ற இந்த கட்சியோடைய மாநில செயலாளராக புதுச்சேரி மாநில சரவணன் அவர் பேரு. அவர் இறந்து போயிட்டார், ஹார்ட் அட்டாக். அவருக்கும் ஒரு இரங்கல் செய்தி சொல்லலாம். விஜய் நேரடியா என் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது என்ன, வணக்கம் நெஞ்சில் குடியிருக்கும் என் நண்பான, அதுதான் சொல்லணுங்கிறது. அதான் ஸ்கிரிப்ட் படி போயிட்டார். ஒரு 2-3 நாட்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் வேண்டாடே உங்க மாநாட்டில் வந்து இறந்து போயிருக்காங்க, அதுக்கு குறைந்தபட்சம் இரங்கல் கூட தெரிவிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு 2வது நாள் 3வது நாள் நைட்டும் நான் தாங்கொன்னா துயரத்தில் இருக்கிறேன். எப்போ 3வது நாள் நைட்டும் தாங்கொன்னா துயரத்தில் இருக்கிறேன் ஒரு கதை ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்பினார். இதுதான் வந்து விஜய். இது ஏன் சொல்றேன்னா அந்த கட்சியில வந்து இருக்கின்ற எல்லோருக்குமே மனிதாபிமானம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் எதுவுமே கிடையாது. நான் சில நிகழ்வுகள் சொல்லுவேன். நிகழ்வுகளில் வந்து சொல்லும் பொழுது சார் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க, நம்ம ஒரு ட்வீட் பண்ணோம் பிரதர். அவன் அந்த கட்சியோட உண்மையை சொல்ல போனா இந்த குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் மிஸ் பண்றாங்க காவல்துறை. நான் இந்த விதம் மூலமா சொல்றேன். இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்க ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் எல்லா பிளானிங் போட்டு கொடுக்கிறவர். அவரோட மனிதாபிமானத்தை சொல்றேன். ஒரு நிகழ்வுல ஒரு துன்பியல் நிகழ்வு இறந்து போறாங்க, நம்ம ஒரு ட்வீட் போடணும், கண்டிச்சு அறிக்கை எழுதுனா 4 பேர் தானே செத்து போனாங்க, என்ன பிரதர் அவசரம்? அதுதான் அவன் ஜான் ஆரோக்கியசாமி சொன்னது. 4 பேர் தானே பிரதர், அதுக்கு எது பிரதர் நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரதர். இதேதான் நீங்க கரூர்லையும் அவர்களுக்கு, ஏன்னா காவல்துறை ரொம்ப தெளிவா டேவிட் ஆசீர்வாதம் சொல்றாரு, நீங்க 50 மீட்டர் தள்ளி முன்னாடி நிப்பாட்டிக்கங்க சார், நீங்க ரொம்ப ஸ்டாம்பீட் ஆயிட்டு இருக்கு. அவங்க சொல்றாங்க சார் சீக்கிரம் வாங்க, ஒண்ணு சீக்கிரம் வாங்க இல்ல ரத்து பண்ணிட்டு போங்க அப்படி சொல்லிய பிறகும் இல்ல கூட்டம் ஏறட்டும்னு கூட்டத்தை ஏற வச்சு இந்த கொலைகளை செய்தவர்கள் விஜயும் அந்த கட்சியில் விஜய், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இவங்க அனைவரும்